கள்ளழகர் அழகருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே காவக்காரரு 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்புசாமி மேல பயமும் பக்தியும் ரொம்பவே அதிகம். அநியாயங்கள் செய்பவரை தண்டிக்காமவும் விட மாட்டாரு, கஷ்டம்னு சொல்லி தேடி வந்தா நம்மள கைவிட்டுறவும் மாட்டாரு. கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாவே வழிபட்டு வராங்க. கருப்பசாமி கிட்ட முறையிட்டா நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. கள்ளழகர் தன்னையும் அழகர் மலையும் காவ காக்குமாறு கருப்பசாமி கிட்ட உத்தரவிட்டிருக்காரு. இதை ஏத்து கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்ன வரைக்கும் காவ காத்துட்டு வராரு. 18 பேரோட வந்த அவரு 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமா காட்சி தராரு. அதுலயும் சித்திர திருவிழா அன்னைக்கு அழகர் எதிர் சேவைக்கு கிளம்பும் போது கருப்பசாமி கிட்ட உத்தரவு வாங்குற அந்த தருணம் எல்லாருமே பார்க்கும் போது மெய் சிலிர்க்க வச்சிருங்க. இன்னைக்கு 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை 18ஆம் படி கருப்பன் நேரடியா போயிட்டு அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. இன்னைக்கு போயிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு சொல்லி தேடி வரணும் அப்படின்னாவே 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு வருவாங்க. இன்னைக்குமே நாளைக்கு ஒரு வடமஞ்சு வரட்டு வீரர்கள்